அப்ப அவங்களே ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி 5 ரிப்போர்ட்ஸ் 2 வருஷத்துல கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்சியில 8 வருஷம் இருந்து அவங்க நடைமுறைப்படுத்தாத அந்த எம்எஸ் சாமிநாதனோட கமிட்டி ரிப்போர்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்ப நடைமுறைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றது யாரு? திமுக, காங்கிரஸ். என்னங்க நியாயம் இது? இன்னைக்கு டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் பெரிய பணக்கார விவசாயிகள், கார்பரேட் விவசாயிகள், விவசாய பண்ணையார்கள். அவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு வேணும்னே கட்டாம இருக்கிறான். முடியாம இல்ல, உடன்படவே மாட்டேன்றாங்க. நாங்க சொல்றதை செஞ்சுதான் எப்படிங்க முடியும்? நாட்டுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படிங்க நீங்க வந்துட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்துட்டு பென்ஷன் கொடுக்க முடியும்? அங்கே கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பணக்கார விவசாயிகளும் காலிஸ்தானிகள் என்று சொல்லவில்லை. ஆனால் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் அதில் கலந்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை நான் உறுதியா நம்புறேன். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 9 நாட்களாக மீண்டும் பஞ்சாப், ஹரியானா பார்டரில் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. விவசாயிகள் பல்வேறு டிமாண்ட் வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது நம்ம சாதாரணமா விவசாயிகள் போராட்டம்னு பரப்புறாங்க, அப்படி இல்லை. இது விவசாய பண்ணையாளர்களோட போராட்டம். பண்ணையாளர்கள் இருக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சிருக்கக்கூடிய, இன்னும் சில பண்ணையார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி விவசாய பண்ணையார்களோட போராட்டம் இது. சாதாரண சிறு குறு சின்னதா இருக்குல்ல, சிறு குறு விவசாயிகள், ஆளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் இப்படிலாம் வச்சிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட விவசாயிகளின் போராட்டம் இது கிடையாது. பிராக்டிகலா பார்த்தோம்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயத்தெல்லாம் அவங்க கேட்கிறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை சொல்லி எம்எஸ்பி கேட்கிறாங்க. ஏற்கனவே 22 பயிர்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலையை மோடிஜி தலைமையிலான மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க? புதுசா லீகல் கேரண்டி கொடுங்க, எங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுங்கன்றாங்க. நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சது. 1950 ஜனவரி 26 குடியரசு ஆனோம். அன்னையிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. 1950 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024, கடந்த 74 ஆண்டுகளாக காங்கிரஸ் பெருவாரியான ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க சட்டப்பூர்வமான அங்கீகாரம் எம்எஸ்பிக்கு, இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வமான கேரண்டி கொடுக்கல. இத்தனை வருஷமா கேட்காதவங்க இப்ப திடீர்னு கேட்கிறாங்க. ஏன்? தேர்தலை மையப்படுத்தி தேச ஒற்றுமைக்கு எதிராக செயல்படக்கூடிய, அந்நிய சக்திகளின் தூண்டுதலால செயல்படக்கூடிய பணக்கார விவசாயிகள், எப்படிப்பட்ட கார்பரேட் விவசாயிகள்னு சொல்லிக்கலாம் அவங்கள, அப்படிப்பட்ட ஆட்கள் திடீர்னு எம்எஸ்பி சட்டத்துல சேருங்க. ஏற்கனவே இந்தியாவில் ஒரு நடைமுறை இருந்து அதை தூக்கிட்டு புதுசா ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்குது மோடி அரசாங்கம். அப்படின்னா இத்தனை வருஷமா அதுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே நீங்களும் கொடுங்க, நீங்க புதுசா மாத்துறீங்க சொன்னா நியாயம் இருக்குது. இத்தனை வருஷமா சட்டப்பூர்வமா இல்லாம அரசாங்கம் மட்டுமே ஒரு கேரண்டி கொடுக்கும், எம்எஸ்பி இத்தனை பயிர்களுக்கு நாங்க எம்எஸ்பி கொடுக்கறோம் சொல்லி. அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்ததை மோடிஜியும் கொடுக்கிறாரு, இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இப்ப திடீர்னு அதுக்கு மட்டும் நீங்க லீகல் கேரண்டி கேட்டா என்ன நியாயம்? மிகப்பெரிய தவறான விஷயம். அடிப்படையான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த 22 பயிர்களுக்கு ஏற்கனவே எம்எஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை மோடி அரசாங்கமும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த நடைமுறையை பயன்படுத்தி கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் திடீர்னு பிரைமரிலி பார்த்தோம்னா இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. எம்எஸ் சுவாமிநாதன் ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்க. ஏங்க, இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி எப்ப போட்டாங்க அப்படின்னா 2004. 2004 யார் ஆட்சியில இருந்தா? மத்தியில திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மத்தியில ஆட்சியில இருந்துச்சு. 2004 இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி போட்டாலும் 2 வருஷம் 2004 இருந்து 2006 வரைக்கும் 5 ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் 2006, மொத்தமா 5 ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 2006லயும் யாரு ஆட்சியில இருந்தா? திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்துச்சு. 2004 கமிட்டி போட்டு 2006 வரைக்கும் 5 ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. 2006க்கு அப்புறமும் கூட 2014 வரைக்கும் 8 வருஷம் ஆட்சியில யாரு இருந்தா? திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மத்தியில இருந்துச்சு. இப்ப அவங்களே ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி 5 ரிப்போர்ட்ஸ் 2 வருஷத்துல கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்சியில 8 வருஷம் இருந்து அவங்க நடைமுறைப்படுத்தாத அந்த எம்எஸ் சாமிநாதனோட கமிட்டி ரிப்போர்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்ப நடைமுறைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றது யாரு? திமுக காங்கிரஸ். என்னங்க நியாயம் இது?
அந்த 8 வருஷத்துல இந்த கார்ப்பரேட் விவசாயிகள், பணக்கார விவசாயிகள் ஏன் பெருசா போராடல? இப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. 2014ல காங்கிரஸ் ஆட்சி முடிக்கும் பொழுது அவங்க எவ்வளவு பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு கிரெடிட் கொடுத்தாங்கன்னு பாருங்க. இப்ப நரேந்திர மோடி ஆட்சியில 2014க்கு அப்புறம் இப்ப இந்த 2024 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகளுக்கான கடன் தொகை அதிகரிச்சுட்டே போறாங்க. நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கடன் உதவி செஞ்சுட்டே போறாங்க. ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இந்த 22 பயிர்களுக்கான அந்த எம்எஸ்பிய 115% அதிகமாக்கி இருக்கிறாங்க. இந்த பேட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்துட்டு நியூஸ் வந்திருக்குங்க. இந்த கரும்பு கொள்முதல் விலை 315 ரூபாய் இருந்துச்சு ஒரு குவிண்டாலுக்கு. மோடி அரசாங்கம் அதை 340 ரூபாய் மாத்திருக்கிறாங்க. விவசாய கூலி தொழிலாளர்கள் கிராமத்துல வேலை பார்க்கறாங்களா, 100 நாள் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பளம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு வந்திருக்குது. டபுள் ஆக்கி இருக்கிறார் மோடி. இப்படி விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கரண்ட் கனெக்ஷனை வந்துட்டு ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பயிர் பாதுகாப்பு திட்டம் இதுவரைக்கும் காங்கிரஸ் திமுக ஆட்சியில அது இல்லவே இல்லை. விவசாயிகள் வாங்கின கடனை எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சிறு குறு விவசாயிகள் எல்லாம் வாங்கக்கூடிய கடனை ஐயோ நம்ம கடன் வாங்கிட்டோம் கட்டிடணும்னு சொல்லி தர்மத்தின் அடிப்படையில சட்டத்துக்கு உட்பட்டு கட்டிடுறாங்க. இன்னைக்கு டெல்லியில போராடிட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் பெரிய பணக்கார விவசாயிகள், கார்பரேட் விவசாயிகள், விவசாய பண்ணையார்கள். அவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு வேணும்னே கட்டாம இருக்கிறான். முடியாம இல்ல, வேணும்னே கட்டாம இருக்கிறான். எலெக்ஷன் டைம்ல என்ன செய்யறான்? விவசாயிகள்ங்கிற போர்வையில வந்து எங்களுக்கான அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்றான். அப்போ கொஞ்சமா கடன் வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு திருப்பி கட்டினால அந்த விவசாயி எல்லாம் என்ன முட்டாளா, ஏமாளியா? பணக்கார விவசாயிகள் வந்துட்டு 50 லட்சம் 1 கோடின்னு வந்துட்டு கடன் வாங்குறது, அதை திருப்பி கட்டாம போராடுறது. எதெல்லாம் இம்பாசிபிளோ அதெல்லாம் சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் எதிர்கட்சிகளோட தூண்டுதல் நடைபெறுகிறது. தேச விரோத சக்திகள், அந்நிய சக்திகள் அவங்க எல்லாம் எக்கச்சக்கமா ஃபண்ட் பண்றாங்க. இது உண்மையிலேயே திட்டமிடப்பட்டு தூண்டப்பட்டு நடக்கக்கூடிய அரசுக்கு எதிரான போராட்டம். அவங்களோட கோரிக்கை எல்லாமே இம்பாசிபிளான விஷயம். அதை அரசாங்கம் செய்ய முடியாது. மற்றபடி விவசாயிகளோட வருமானத்தை இந்த மோடி அரசாங்கம் அதிகப்படுத்தி இருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன் உதவியை ஆண்டுக்கு ஆண்டு கோடிக்கணக்கான ரூபாய் அதிகமாக்குது. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிற மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் சிறு குறு விவசாயிகளுக்கு. பணக்கார விவசாயிகள் அராஜகத்தின் அடிப்படையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அதெல்லாம் செவிமடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியராக எனது கருத்து. டெல்லியை நோக்கி போகிற விவசாயிகள் வந்து பேரிகார்டை போட்டு தடுக்கிறது, ஆணிகள் வச்சிருக்காங்க சாலைகளில். நேற்று காவல்துறை தடியடியில் ஒருவர் உயிரிழந்திருக்காரு. விவசாயிகள் மீது இவ்வளவு அதிகபட்ச தாக்குதல் ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது யாரு வந்துட்டு உயிர் நீத்தாலும் அது மிகப்பெரிய சோகம். அதை நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றோம். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும், ரொம்ப வருந்துறோம் நாம. ஆனா போராட்டக்காரர்கள் டெல்லிங்கிறது பல்வேறு சர்வதேச நாடுகளோட தூதரகம்லாம் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தோட, மத்திய அரசாங்கத்தோட பல்வேறு முக்கிய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட கேபிட்டலுங்க, அது தலைநகரம். அங்க இந்த மாதிரி திட்டமிட்டே போராட்டம் நடத்தக்கூடிய போராட்டக்காரர்களை உள்ள அனுமதிச்சோம்னா அது சாதாரண பொதுமக்களோட வாழ்க்கையை பாதிக்கும். எந்த வேலையுமே நடக்காது. பொதுமக்களுக்கு பிரச்சனை வரும், சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், எல்லா இயல்பு நிலை வந்துட்டு பாதிக்கப்படும். அப்ப நாட்டு மக்களை இந்த மாதிரி போராட்டக்காரர்களோட தொந்தரவுலேருந்து தடுக்கிறதுக்காக சில விஷயம் அரசாங்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, தண்ணியை பீச்சு அடிக்கிறது, இல்ல ரோட்ல வந்துட்டு பிளாக் பண்றது, இதெல்லாம் உலகம் முழுவதும் இயல்பா ஒரு அரசாங்கம் செய்யறது தான். எதுக்கு? அவங்க சும்மா கொஞ்சம் பேர் சேர்ந்து போராடுறாங்க. ஒரு 10,000 பேர் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குமே, 14,000 பேர் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க, 10,000 பேர் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா டெல்லியில கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே, இந்த 10,000 14,000 பேர் வந்துட்டு முடியாத சாத்தியம் விஷயத்தெல்லாம் வலியுறுத்தி போராடுறாங்க. அவங்க உள்ள போய் என்னன்னாலும் பண்ணுவாங்க. இப்ப கோடிக்கணக்கான மக்கள் எதுக்காக பாதிக்கப்பட வைக்க முடியுமா? முடியாது. கோடிக்கணக்கான பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பணக்கார விவசாயிகள் போராடுறாங்கல்ல, அவங்கள நம்ம வந்துட்டு வெளியிலேயே தடுத்து நிறுத்துறோம். தடுத்து நிறுத்தும் போது அவங்க சும்மா போயிருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க ஊருக்கு வெளியில மக்களுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு இடத்துல அவங்க பாட்டுக்கு போராடுனா பிரச்சனை இல்லை. அரசாங்கம், மத்திய அரசாங்கம், பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி மத்திய அமைச்சர்கள் 3 பேர் வந்துட்டு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு உடன்படிக்கை வர வேண்டியதானே. இவங்க உடன்படவே மாட்டேன்றாங்க. நாங்க சொல்றதை செஞ்சுதான் ஆகணும்னா எப்படிங்க முடியும்?
நாட்டுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு எப்படிங்க நீங்க வந்துட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்துட்டு பென்ஷன் கொடுக்க முடியும்? அவ்வளவு ஏதுங்க பணம்? இவங்க எல்லா பொருட்களுக்கும் எம்எஸ்பி கேட்கறாங்க. அப்படி கேட்டா நம்ம பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 50% வந்துட்டு எக்ஸ்ட்ரா இதுக்கே செலவாகுதா? எப்படி முடியும்? நம்மளோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா கூட சொன்னாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் வந்துட்டு மத்திய பட்ஜெட்டே வருதுன்னா, இவங்க சொல்ற கோரிக்கைலாம் வச்சா இதுக்கே ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். 10 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அப்படி பண்ண முடியாதுங்க. அரசாங்கத்திட்ட பணம் இல்லங்க. அரசாங்கம் பொறுத்தளவு சிறு குறு விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கிறது. ஆனா இந்த நூத்துக்கணக்கான ஏக்கர் லேண்ட் நிலம் வச்சுக்கிட்டு அது மூலமா வந்துட்டு கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க சில பணக்கார விவசாயிகள். அவங்க தான் இந்த மாதிரி போராடுறாங்க. அவங்களோட கோரிக்கை எல்லாம் சாத்தியப்படாது. அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் தடுத்து நிறுத்துறாங்க. மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி. தடுத்து நிறுத்தும்போது அவங்க அமைதியா இருக்கணும். அமைதியா இல்லாம அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்க. அதனால தான் இவ்வளவு சிக்கல் வருது. மத்தபடி அந்த ஒரு உயிரிழப்பே மிகவும் வந்துட்டு தாங்க முடியாத சோகம், மிகப்பெரிய வருத்தம். அதுதான் முதல்ல முடிவா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். அங்க போராடக்கூடிய பணக்கார விவசாயிகள் கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். போராட்டம் நடத்துகிற விவசாயிகள் வந்து எளிதாக காலிஸ்தானத்து ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விவசாயிகளுடைய கோரிக்கையிலேயே வந்து செவி கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போறான்னா நாங்கள் காலிஸ்தானியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதை ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாமே பணக்கார விவசாயிகள் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, 1, 2 ஏழை விவசாயிகளை தூண்டி விட்டு கூட சும்மா கும்பல் காமிக்கிறதுக்காக அவங்களையும் கூட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு கொடுத்து கூட்டு போறாங்க. அதெல்லாம் உண்மை. மத்தபடி இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவது பணக்கார விவசாயிகள். அதுல காலிஸ்தான் ஆதரவாளர்களும் ஒரு சில பேர் கலந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எந்த ஒரு போராட்டத்திலையும் பார்த்தோம்னா தீய சக்திகளும் உள்ள பூந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. பஞ்சாப்ல எப்படி இந்தியாவை பிரிச்சு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துட்டு மதத்தின் அடிப்படையில் வாங்கிட்டு போனாங்களோ, அதே போல பஞ்சாபை இந்தியாவிலிருந்து பிரிச்சு காலிஸ்தான் சொல்லி ஒரு நாடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள். ஏன்னா அவங்க எல்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. குண்டு வைக்கிறாங்க. இந்திரா காந்தியை குண்டு சுட்டு கொன்னதே அந்த தீவிரவாதிகளோட ஆதரவாளர்கள் தான். அவங்க இன்னும் பல இடத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த பணக்கார விவசாயிகளை போராட்டத்துல அவங்களும் உள்ள சேர்ந்து போராட்டக்காரர்கள்ங்கிற அடிப்படையில விவசாயிகள்ங்கிற போர்வையில அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. இதை ஒதுக்கி தள்ளிட முடியாது. இதை மறுக்க முடியாது. அங்கே கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பணக்கார விவசாயிகளும் காலிஸ்தானிகள் என்று சொல்லவில்லை. ஆனால் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் அதில் கலந்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை நான் உறுதியா நம்புறேன். இந்த விவசாயிகள் வைத்திருக்கிற கோரிக்கைகள் பற்றி 12 விதமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதில் இந்த WTFலேருந்து இந்தியா வெளியில் வரணும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளில வரணும், தடையில்லா வர்த்தகத்துக்கு வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உலகமே இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிறு சிறு கிராமம் மாதிரி சுருங்கி இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு நாடு தனித்தெல்லாம் போக முடியாது, தனித்து இயங்க முடியாது. ஒரு கிராமம் இருக்குன்னா அதுல இந்த ஒரு கிராமத்துல ஒரு வீடு மட்டும் தனித்து இயங்கினா அந்த வீட்டுக்கு நல்லது இல்ல. இப்ப சின்ன வயசுல நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கிராமத்துல ஏதாச்சும் ஒரு வீட்டை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு ஒரு மளிகை ஜாமான் வாங்கக்கூடாது. வாங்க முடியாது. அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்த வீட்டுக்கு மட்டும். ஒரு சின்னதா டீ கடை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு டீ கொடுக்க மாட்டாங்க. நல்லது கெட்டதுக்கு வந்துட்டு அந்த வீட்டை அந்த ஊர் மக்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப அந்த ஒரு வீடு ஒரு ஊர்ல இருந்து ஒதுங்கி இருக்குது, இதுல ஒதுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு தான் பிரச்சனை, அந்த ஊருக்கு பிரச்சனை இல்ல. அதே போல உலகமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஊரு, நம்ம இந்தியா மட்டும் ஒரு வீடு போல வச்சுக்கிட்டோம்னா, நாம WTOல இருந்து வெளில வந்துட்டோம்னா நமக்கு தான் பாதிப்பு. இன்னைக்கு உலகம் என்பது எல்லாமே இன்டர் கனெக்டட், இன்டர்லிங்க்டு. நாம பல விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்றோம், சில விஷயத்தை வந்துட்டு இம்போர்ட் பண்றோம். நம்ம WTOல இருந்து வெளில வந்துட்டோம்னா பல பிரச்சனை வரும். இப்ப இங்க இருந்து ஏற்றுமதி தொழில நிறைய பேர் பண்றாங்க. நம்ம WTOல இருந்தோம்னா நமக்கான சில விஷயத்தை நம்ம பாதிக்கப்படும் போது போய் கேட்கலாம், நமக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். WTO விட்டு வெளில வந்துட்டோம்னா பாதிப்பு நமக்கு தான் வரும். இப்ப இதெல்லாம் சொல்லும்போது விவசாயிகள்ங்கிற போர்வையில தேச விரோத சக்திகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூண்டி விடுறாங்க. இப்ப எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விவசாயி உலக வர்த்தக மையம், உலக வர்த்தக நிறுவனம், அதுல இருந்து நீங்க வெளில வரணும் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த விவசாய பிரச்சனையே தீர்வு. அதை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி WTOல இருந்து வெளில வரணும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருந்து நீங்க வெளில வரணும், அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தேச விரோத செயல். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படிப்பட்ட ஆட்கள் இந்த மாதிரி விவசாயிகள்ங்கிற போர்வையில போராடுறாங்க அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து இந்த மாதிரி உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம் வந்து நடைபெற்றுக்கின்றது தான் இருக்குது. சமீபத்தில் ஐரோப்பிய நாடுகளில் கூட நடக்குது. ஆனால் இந்தியாவில் நடக்கிற இந்த போராட்டத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வந்து மத்திய அரசாங்கம் கடுமை காட்டுது? உலகம் முழுவதும் இதை விட மோசமா வந்துட்டு கடுமை காட்டுறாங்க. நாம கடுமை காட்டல, சாதாரணமா நம்ம பார்த்துக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் மேல அவ்வளவு அளப்பரிய அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறார். அவங்க மேல ரொம்ப அதிகம் அக்கறையா வச்சிருக்கார்.
அவரே சொல்லியிருக்காரு, இந்த இந்த இந்தியாவுல பொறுத்தளவு, என்னை பொறுத்தளவு 4 ஜாதி தான். ஏழைகள், விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் இருக்கிறார். 4 கேட்டகரியா இந்தியாவை பிரிச்சு அதுல விவசாயிகளுக்கு வந்துட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால தானே திமுக, காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்துல செய்யாத ஒரு விஷயமான, முக்கியமான விஷயமான வருஷத்துக்கு 6,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 30,000 ரூபாய் நரேந்திர மோடி கொடுக்கிறாரு. கரெக்டா அக்கவுண்ட்ல வந்து விழுது. திமுக, காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்துக்கு விவசாயிகள் மேல அக்கறை இல்ல, அதனால கொடுக்கல. மோடி அவர்களுக்கு இவ்வளவு அக்கறை இருக்கிறத தான் கொடுத்தார். அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல அக்கறை இருக்கிறதா தான் பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தார். கிராப் இன்சூரன்ஸ். அவ்வளவு அக்கறை இருக்கிறத தான் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கிறார். விவசாயிகள் மேல அவ்வளவு அக்கறை இருக்கிறத தான் இது திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருந்தாலும், பணக்கார விவசாயிகளின் போராட்டமா இருந்தாலும், அவர்கள் விவசாயிகள்ங்கிற ஒரே காரணத்தாலேயே ரொம்ப கவனமா எந்த அளவுக்கு மைல்டா வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மைல்டா ஹேண்டில் பண்றார். அதுதான் உண்மை. ஆனா உலகம் முழுவதும் பாருங்க, துப்பாக்கி சூடெல்லாம் நடக்குது. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நரேந்திர மோடி என்ன செய்யறார்? இவங்க விவசாயிகள்ங்கிற போர்வையில வந்தாலும் விவசாயிகள்ங்கிற பேரை யூஸ் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காகவே ரொம்ப ரொம்ப மைல்டா ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ச்சியாக வைக்கப்படும் விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயிகள் ஜனநாயக ரீதியாக போராடும்போது, அவர்கள வந்து டெல்லிக்குள்ள அனுமதிக்கல என்ன தப்பு? கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறதும், ரப்பர் குண்டுகள வச்சு சுடுறதும், என்ன மாதிரியான நடைமுறை? இது வந்து பாசிசம் அப்படின்னு ஒரு விமர்சனம் கூட வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பாசிஸ்டுகள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி. தூண்டி விடுற அவங்க தான் இந்த மாதிரி தேவையில்லாம வந்துட்டு மத்திய அரசாங்கத்து மேல வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள், சாதாரண மக்கள், அன்றாடம் காட்சிகள் டெல்லியில இருக்கிறாங்க. முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த போராட்டத்தால, இந்த போராட்டக்காரர்கள் பண்ணக்கூடிய சில அட்டூழியங்களால பிரச்சனை வந்துடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. காமன் மேன், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் டெல்லிக்கு வெளியிலே தடுத்து நிறுத்துறோம். அந்த விவசாயிகள்ங்கிற போர்வையில இந்த பணக்கார விவசாயிகள், தேச விரோத சக்திகள் சில பேர் என்ன செய்யறாங்க? நம்ம எல்லாரையும் சொல்லல. அதுல இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆயுதம் எடுத்துட்டு வரான். கல் எடுத்து போலீஸ் மேல அடிக்கிறான். போலீஸ் வந்துட்டு அங்கங்க பேரிகார்டு வச்சிருக்காங்க. தடுப்பு சுவர் வச்சு தடுக்கிறாங்க. அதெல்லாம் அடிச்சு காலி பண்றது மாதிரியே டிராக்டர்ல, ஏற்கனவே சொன்னோம்ல 1200 டிராக்டர்ல வராங்கன்னு சொல்லி, அந்த டிராக்டரையே அந்த மாதிரி டிசைன் பண்றாங்களாம். அடிச்சுது இந்த பேரிகார்டுலாம் வந்துட்டு அடிச்சு காலி பண்றது மாதிரி. சாதாரண விவசாயிகள், போராடக்கூடிய விவசாயிகள் போலீஸ் மேல கல்லுலாம் எறிய மாட்டாங்க. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பெருவாரியான பொதுமக்கள் போலீஸ்னாவே மரியாதை கொடுப்பாங்க. அறவழியில தான் போராடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? கல்லெடுத்து எறியறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு டிராக்டர் கொண்டு வந்துட்டு பேரிகார்டை அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த மாதிரியே டிராக்டரை டிசைன் பண்றாங்க. 6 மாசத்துக்கு தேவையான டீசலோட வராங்க. இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்களை அப்புறம் எப்படி தடுத்து நிறுத்துறது? அவங்க ரொம்ப சாதாரணமா வந்தாங்கன்னா அரசாங்கம் அதை விட வந்துட்டு எளிமையா இருக்கும். அவங்க கல்லெடுத்து எறியும் போது போலீஸ் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? அங்க கண்ணீர் புகை கொண்டு போடுறாங்க. அதாவது ஒரு ஒரு புகை வருது, அதனால கண்ணுல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஓடி போறதுக்கு ஒரு வழி உண்டாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் பண்றாங்க. அரசாங்கம் ஒரு சாதாரண லத்தி சார்ஜ் கூட பண்ணக்கூடாதுன்னு தான் விரும்புது. ஆனா விவசாயிகள்ங்கிற போர்வையில சில பேரு இந்த மாதிரி வன்முறையை கையாளும் போது அதை எப்படி தடுக்கிறது? தடுக்காம விட்டா என்ன ஆகும்? அவங்க எல்லாம் டெல்லிக்குள்ள ஓடுவாங்க. டெல்லிக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க? பொதுமக்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த போராட்டக்காரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேரை நீங்க என்னனாலும் பண்றான்னு விட்டுட்டா, கோடிக்கணக்கான பொதுமக்கள், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? கோடிக்கணக்கான அப்பாவி மக்களா, ஒரு ஆயிரக்கணக்கான அந்த போராட்டக்காரர்கள்னு பார்த்தா, அரசாங்கத்துக்கு என்ன தோணும்? இந்த கோடிக்கணக்கான அப்பாவி மக்களை நம்ம காப்பாத்தணும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆயிரக்கணக்கான இந்த போராட்டக்காரர்களை எப்படிலாம் அப்புறப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அப்புறப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி நடத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தான் மத்திய அமைச்சர்கள் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல. பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஏன் இவ்வளவு வந்துட்டு இப்படி வயலண்டா பிஹேவ் பண்றீங்க? இது மிகப்பெரிய தவறு. விவசாயிகள்ங்கிற போர்வையில இவங்க பண்ணக்கூடிய அராஜகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது தேர்தல் நேரம்ங்கிறதால வேணும்னே அப்படி பண்றான். இந்த அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. மோடி வந்துட்டு ஊழலற்ற ஆட்சியை 10 ஆண்டுகளாக சிறப்பா கொடுத்துட்டாரு. ஏற்கனவே திமுக, காங்கிரஸ் ஆட்சி ஊழல் 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 1,76,000 கோடி, 1,86,000 கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டாங்க. ஆனா கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 1 ரூபாய் கூட ஊழல் பண்ணல. தானும் ஊழல் பண்ணல, தன்னோட அமைச்சரவையில இருக்கக்கூடிய எந்த மந்திரியையும் ஊழல் பண்ண விடல, எந்த அதிகாரியும் ஊழல் பண்ண விடல. அதனால அவரை ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது. திறமையற்ற பிரதமர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகள்ல
11வது இடத்துல இருந்த நம்ம இந்திய பொருளாதாரத்தை இன்னைக்கு 5வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு எஃப்டிஐ அதிகமா அட்ராக்ட் பண்ணக்கூடிய நாடா நம்ம நாடு இருக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் மிகப்பெரிய சின்ன சின்ன பிசினஸ்லாம் ஆரம்பிச்சு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் நாடும் முன்னேறிட்டு இருக்கு. திறமையற்ற பிரதமர்னு சொல்ல முடியாது. நேர்மையற்றவர் என்றோ திறமையற்றவர் என்றோ அவரை சொல்லி மக்கள் மத்தியில் எடுபடாங்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி விவசாயிகள்ங்கிற போர்வையில சில போராட்டக்காரர்கள் அராஜகத்திலும் வன்முறையிலும் ஈடுபடுகிறார்கள். அவர்களை வந்துட்டு அப்புறப்படுத்தி கோடிக்கணக்கான பொதுமக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிருக்குது. வேற ஒண்ணும் இல்லை இதுல. ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பயன்படுவதற்கு நன்றி சார். நன்றி.